ரெண்டு பேருக்கு சிமில்டேனியஸா கனெக்ஷன்ல கம்யூனிகேட் பண்ணி கொண்டதுக்காக வேண்டி 2 கொடுத்துருக்காங்க. அவன் பேக்கிங்லேயே அவன் மார்க்கெட்டிங் பண்ணிடுவான் போல தான் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியா. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஹலோ மேட்ஸ். ஹலோ பை. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதை பார்த்தா பார்க்க போகிறோம். எஸ், இதை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் Q81 சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன். எஸ், ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோனை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசுறதுக்கு எல்லாமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் Q81 சொல்லக்கூடிய இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் ஜஸ்ட் என்ட்ரி லெவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் நான் நம்புறேன். அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ் இது எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே நாம பிரித்து பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ பேக்கிங் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மைக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல் விஷயமா அன்பாக்சிங். ஆல்ரைட், குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஓகே ஆரம்பியா சீக்கிரம். ஸோ பெட்டியில் பார்த்தோம்னா இங்கே வயர்லெஸ் கனெக்ஷன் அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், எக்கோ மேக்னெட்டிக்னு சொல்லி இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தோம்னா லைவ் ஸ்ட்ரீமிங், இன்டர்வியூஸ், ஃபில்மிங், ஷார்ட் வீடியோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையும் இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின் பக்கமாக பார்த்தோம்னா மைக்ரோஃபோனுடைய பேட்டரியை பார்த்தோம்னா 100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங், எஸ், அந்த கேஸுக்கு 700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, எல்லாமே சொல்லுவாங்க. இனி ஒன்றை டபுள் ட்ரிபிள் ஆக்கி சொல்லுவாங்க. நம்பிக்கை. ஸோ ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்த்தா தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஸோ ரொம்ப பெருசாக நம்ம பெட்டியை திறந்து பார்ப்போம். ஓகே ஆல்ரைட். அதாவது பார்த்தீங்கன்னா மேலாலேயே நம்முடைய எலி மருந்து சீட்டை கொடுத்துருக்காங்க. சும்மா பெரிய புக்காவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் ரீட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே ரைட், நம்முடைய பெட்டியை பார்த்தோம்னா எஸ், உங்களுக்கு பார்த்தா விளங்கும் மேட்ஸ். எஸ், மேல் ஆங்கிள் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்படி காட்டுன்னு விளங்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி தடவை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய கேஸ் இருக்குது. எஸ், நம்முடைய மைக்ரோஃபோன் இதை அப்படியே வச்சுட்டு அண்ட் ஹியர் இஸ் அவர் மைக்ரோஃபோன். எஸ், நோ மேட்ஸ், மைக்ரோஃபோன் ஐ திங்க் இந்த கேஸுக்குள்ளே இருக்கும். ஸோ இது அதற்கான அந்த கிளிப். எஸ், இங்கே பார்த்தோம்னா கிளிப் கொடுத்துருக்காங்க, 2 கிளிப். ஸோ இதனுடைய பெரிய பாசிட்டிவிட்டி என்ன கேட்டிங்கன்னா 2 மைக்ரோஃபோன் இருக்குது. எஸ், 2 பேருக்கு சிமில்டேனியஸா கனெக்ஷனில் கம்யூனிகேட் பண்ணி கொண்டதுக்காக வேண்டி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எப்படி டுவல் மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்கறது பாசிட்டிவிட்டி தான். எஸ், பாசிட்டிவ் திங்காக எங்களை பார்க்கலாம். ஸோ 2 கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிளிப் இருக்குது. ஓகே, வேறு என்ன பார்த்தீங்கன்னா மேட்ஸ் ஐ திங்க் டைப் சி கேபிள். எஸ், சார்ஜிங் கேபிளாக இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருவோம் என்ன தான் கொடுத்துருக்காங்க. வச்சுருவோம். எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் சைஸை பாருங்க. எஸ், ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர். சார்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டி கிவ் அ கிளாப். ஸோ ஓகே ரைட், நம்முடைய கேஸை பார்ப்போம். நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் பேக்கிங்லேயே அவன் மார்க்கெட்டிங் பண்ணிடுவான் போல தான் இருக்குது. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆல்ரைட், நம்ம பேக்கிங்கை பிரித்து பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக் கொடுக்குது மேட்ஸ். எஸ், ரொம்பவே ஹெவியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக. எஸ், பிளாஸ்டிக் தான். ஸோ பார்ப்போம் நாங்கள். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் டைப் சி. எஸ், டைப் சி கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது, லைட்னிங் கனெக்டர். அண்ட் லைட்னிங் அண்ட் டைப் சி தான் இதுக்கான வேரியன்ட்ஸ் வருது. ஸோ நம்முடைய ரிசீவர். அடுத்ததாக நம்முடைய மைக்ரோஃபோன் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ மேக்னெட்னு சொன்னாங்களே, மேக்னெட் நல்லாவே இருக்குது. ஓகே, அடுத்த மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், என்ன தான் இந்த கேஸ் கொடுத்தாலும், எவ்வளோ தான் அழகாக டிசைன் கொடுத்திருந்தாலும், எவ்வளோ தான் பில்ட் குவாலிட்டி கொடுத்திருந்தாலும், இந்த ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு தானே. ஸோ அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணிடுவோமா. 1 minute 37 seconds later. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ், இப்போ நம்முடைய Q81 சொல்லக்கூடிய இந்த ஃபோனை தான் நாம் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஐ திங்க் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டியை கேட்டுட்டு எப்படி இங்கே மறக்காமல் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மைக்ரோஃபோன் யாருக்குன்னு பார்த்தோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த கண்டென்ட் கிரியேட்டிங் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் ரொம்பவே சூட்டபிள் ஆகும்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த பட்ஜெட்டை பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் ஜஸ்ட் 3000 to 3500 தான் இந்த அதாவது ஸ்ரீலங்கா ருபீஸில் இந்த மைக்ரோஃபோன் இந்த பட்ஜெட்டே தான் வரும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நான் இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணி அவங்களோட பேசி வைக்கிறேன். ஃபுல் செக் பண்ணலை. ஸோ சார்ஜர் எப்படி நிற்குது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, ஆடியோ குவாலிட்டி நானும் இன்னும் செக் பண்ணலை. ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. முக்கியமாக ஆடியோ குவாலிட்டியை பற்றி கீழே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் நல்லா தான் இருந்துக்குமென்னு நான் நினைக்கிறேன். எஸ், மேக்னெட் நல்லா வைக்குது. ஸோ நான் நினச்சதை விடவும் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டியை பார்த்தோம்னா பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எஸ், இட்ஸ் அ குட் திங் டு பை. ஸோ அவ்வளோதான் மேட்ச் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.